உங்க மனசு எதையோ உன்னை ரொம்ப ஆழமா தேடிட்டு இருக்கிறப்போ அந்த முருகன் உங்களை தனியா விட்டுடுவாரா என்ன? உங்க எண்ணங்கள் சரியான திசையில போயிட்டு இருக்கிறதால தான் இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த வீடியோ உங்க கண் பார்வையில பட்டிருக்கு. இது ஒரு ரேண்டம் வீடியோன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒரு இருட்டு அறைக்குள்ள சின்ன தீக்குச்சி வெளிச்சம் எப்படி ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குமோ அப்படி உங்க குழப்பங்களுக்கு ஒரு தெளிவான விடைய இந்த வீடியோல அந்த ஆறுமுகன் தந்து வச்சிருக்கான். உங்க தயக்கங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு முழு நம்பிக்கையோட நடைபோட தேவையான அந்த தெளிவு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. நான் சொல்றது உங்களால உணர முடியுதா? ஏன்னா சில நேரங்கள்ல நாம தேடுற பதில் நம்ம முன்னாடி வந்தாலும் அதை ஏத்துக்கிற மனநிலை நமக்கு வேணும். அந்த பக்குவமான மனநிலை தான் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்படி ஒரு தெளிவு உங்களுக்குள்ள பிறக்கணும்னா முதல்ல உங்க மனசை அந்த பரம்பொருள் கிட்ட முழுமையா ஒப்படைக்கணும். மனசுல இருக்கிற பழைய கவலைகளை எல்லாம் ஓரமா வச்சுட்டு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இப்பவே உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்க கமெண்ட் பாக்ஸ்ல வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு நம்பிக்கையோட ஒரு வார்த்தை பதிவிடுங்க. நீங்க இப்போ விதைக்கிற இந்த ஒரு நல்ல எண்ணம் ஒரு சின்ன விதை எப்படி ஆழமரமாகுதோ அதுபோல உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கவே முடியாத அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். நம்பிக்கையோட சொல்லுங்க, நல்லதே நடக்கும். நாம வாழ்க்கையில வேகமா ஓடணும் சாதிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம கால்கள்ல பெரிய பாரங்களை கட்டி வச்சுக்கிட்டு எப்படி ஓட முடியும்? அந்த பாரங்கள் வேற எதுவும் இல்லை. எப்பவோ ஒருத்தர் உங்களை திட்டுன அந்த வார்த்தையும், எப்பவோ நீங்க செஞ்ச சின்ன தப்புகளும், இன்னும் மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கங்கிற அந்த பயமும் தான். பழைய வருத்தங்களை சுமந்துகிட்டே இருந்தா முருகன் கொடுக்க போற புது சந்தோஷங்களுக்கு உங்க மனசுல இடம் இருக்காது. முருகன் என்ன சொல்றார் தெரியுமா? விடுவித்தல் தான் உன்னோட மிகப்பெரிய பலம். அதாவது ஒரு பலூன் மேல பறக்கணும்னா அதுக்குள்ள இருக்கிற பாரத்தை குறைக்கணும். அப்போதான் அது மேகங்களுக்கு மேல உயர பறக்க முடியும். அதே மாதிரி தான் நீங்க உயர தொடணும்னா உங்க மனசுல இருக்கிற தேவையில்லாத குப்பைகளை கீழே போடணும். முடிஞ்சு போன விஷயங்களை நினைச்சு வருத்தப்படுறது ஓடுற ரயில தள்ளிக்கிட்டே போறதுக்கு சமம். ரயில நீங்க தள்ளினாலும் நகரும், தள்ளாட்டியும் நகரும். அப்படி ஏன் வீணா உங்க சக்தியை செலவு பண்றீங்க? நான் சொல்றத உங்களால ரிலேட் பண்ண முடியுதா? இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு நதி மலையிலிருந்து கிளம்பி வரும்போது வழியில பெரிய பெரிய பாறைகள் வரும். அந்த நதி அந்த பாறைகளோட சண்டை போட்டுக்கிட்டு அங்கேயே நிக்காது. அந்த பாறைகளை சுத்தி வளைச்சுக்கிட்டு தன் பாதையை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தெரியும் தன் இலக்கு கடல் அப்படின்னு. அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையிலையும் சில மனிதர்கள், சில கசப்பான சூழ்நிலைகள் பாறை மாதிரி குறுக்க வரும். அவங்களோட மல்லு கட்டி உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. அவங்கள மன்னிச்சு கடந்து போறது தான் புத்திசாலித்தனம். முருகன் உங்களுக்கு தரப்போற அந்த பக்குவம் இதுதான். பாறைகளை தள்ள முயற்சி பண்ணாதீங்க, அதை சுத்தி வச்சுக்கிட்டு உங்க வேலையை தொடருங்க. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்படி நம்ம கடந்து போகும்போது தான் நமக்கு உண்மையான நிம்மதி கிடைக்கும். அதோட வீடியோவோட கடைசியில முருகன் சொல்லியிருக்கிற அந்த ஒரு அருள் வார்த்தை இருக்கு, அதை மட்டும் தவறாம கேளுங்க. இப்படி தேவையில்லாத விஷயங்களை நாம விட ஆரம்பிக்கும்போது இயற்கையாவே நம்ம கவனம் வெளியிலிருந்து நமக்குள்ள திரும்பும். மற்றவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு யோசிக்கிறத விட நம்ம மனசை எப்படி அமைதியா வச்சுக்கலான்னு யோசிக்க ஆரம்பிப்போம். இதுதான் உண்மையான மெச்சூரிட்டி. பல நேரங்கள்ல நாம வெளியில நடக்கிற போராட்டத்தை விட நமக்குள்ள நடக்கிற போராட்டத்துல தான் அதிகமா சோர்ந்து போறோம். முருகன் சொல்லும் சூட்சுமம் இதுதான். உலகம் உன்னை எப்படி வேணும்னாலும் நடத்தட்டும், ஆனா உன் மனசுக்குள்ள இருக்கிற அமைதியை யாரும் திருட முடியாது. நீங்க ஒரு ஆழம் கடல் மாதிரி இருங்க. கடல் மேல புயல் வரலாம், பெரிய அலைகள் ஆர்ப்பரிக்கலாம், ஆனா ஆழத்துல ஒரு பெரிய அமைதி இருக்கும். அந்த அமைதி தான் கடலோட பலம். உங்க வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு நிலையான அமைதியை நீங்க தேடிட்டு இருக்கீங்களா? இந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க. இந்த அமைதி உங்களுக்கு வந்துட்டா நீங்க மற்றவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்க மாட்டீங்க. அவனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு இன்னும் கிடைக்கலையே, அவன் வீடு கட்டிட்டான், நான் இன்னும் வாடகை வீட்டில் இருக்கனே. இந்த ஒப்பீடு தான் எல்லா துன்பத்துக்கும் ஆரம்பம். ஒரு தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு நேரத்தில் தான் பூக்கும். மல்லிகை பூக்கிற அதே நேரத்தில் தாமரையும் பூக்கணும்னு அவசியம் இல்லை. தாமரைக்கு அதோட நேரம் வரும்போது அது பிரம்மாண்டமா பூக்கும். அதே மாதிரி உங்களுக்கான நேரம் வரும்போது உங்களுக்கான வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். அந்த முருகன் உங்களை ஒரு தனித்துவமான மனிதனா தான் படைச்சிருக்கார். மற்றவங்களுக்காக உங்க குணத்தை மாத்திக்காதீங்க, மற்றவங்கள மாதிரி இருக்க முயற்சி பண்ணாதீங்க. நீங்க நீங்களா இருக்கும்போது தான் அந்த ஆறுமுகன் உங்களுக்குள்ள பிரகாசமா தெரிவார். நீங்க சரியான பாதையில தான் போறீங்க. அந்த நம்பிக்கை மட்டும் உங்ககிட்ட குறையாம பாத்துக்கோங்க. சுருக்கமா சொல்லணும்னா, தேவையில்லாத பாரங்களை தூக்கி போடுங்க. நதி மாதிரி தடைகளை கடந்து ஓடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அமைதியை தேடுங்க.
இதெல்லாம் செஞ்சுட்டு பலனை அந்த வேலாயுதன் கால்ல ஒப்படைச்சிடுங்க. நான் முன்னாடி சொன்ன அந்த முருகன் உங்களுக்காக சொல்லியிருக்கிற அந்த அருள் வார்த்தை, யாமிருக்க பயமேன். இந்த ஒரு வரி சாதாரணமானதில்ல. இது ஒரு வாக்குறுதி. நீ எதை இழந்தாலும் அதைவிட பெருசா உனக்கு தர நான் இருக்கேன், உன் கண்ணீல் துளியை துடைக்க நான் இருக்கேன்னு அந்த ஆறுமுகன் கொடுக்கிற சத்தியம் இது. இந்த ஒரு வரி போதும் உங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை இருளையும் விரட்ட. முருகன் உங்க கூடவே ஒரு அரணா, ஒரு ஒளியா முன்னாடி நடந்து உங்களை ஒரு வெற்றியாளனா வழிநடத்துவார். நம்பிக்கையோட அடுத்த விஷயத்தை ஆரம்பிங்க. வெற்றி உங்களுக்கே. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தையும் ஆழமான தெளிவையும் தந்திருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பாசிட்டிவ் குடும்பத்துல ஒரு அங்கமா இணைஞ்சுக்கோங்க. இதே பாசிட்டிவ் எனர்ஜி உங்க நண்பர்களுக்கும் கிடைக்கணும்னு நினைச்சா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் மூலமா ஒருத்தரோட மனபாரம் குறைஞ்சா அதுவும் ஒரு புண்ணியம்தான். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்னும் சில முக்கியமான வாழ்வியல் பாடங்கள் அடங்கிய வீடியோ லிங்க் கொடுத்திருக்கேன், அதையும் பாருங்க. அடுத்த வீடியோல இன்னொரு அற்புதமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். கலங்காதீங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். ஓம் சரவணபவ.